situation. கர்த்தருக்கு முன்பாய் ஆண்டவருக்கு முன்பாய் உங்களுக்கு முன்பாய் அது வாய்க்காமல் போகும். But before you and before God, it will never come to pass. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி Let's clap you our the hands. largest rapa pa shata lagate re mahankare karahame கரங்களை தட்டி தோல்வி எனக்கில்லை தோல்வி எனக்கில்லை தோல்வி என்றும் எனக்கில்லையே தெய்வமாய் தன்னை சுவை யுத்தத்தில் எனக்கு சேர்த்ததா தோல்வி என்றும் எனக்கில்லையே தோல்வி எனக்கில்லை தோல்வி எனக்கில்லை தோல்வி என்றும் எனக்கில்லையே தெய்வமாய் தன்னை சுவை யுத்தத்தில் எனக்கு சேர்த்ததா தோல்வி என்றும் எனக்கில்லையே ஹalleluya தேவனுக்கே ஹalleluya கர்த்தருக்கே ஹalleluya பரிசுத்தருக்கே ஹalleluya ராஜனுக்கே ஹalleluya தேவனுக்கே ஹalleluya கர்த்தருக்கே ஹalleluya பரிசுத்தருக்கே ஹalleluya ராஜனுக்கே கரங்களை தட்டி பாபா சண்டலவதியே ஷவரியலே will not be defeated will not be defeated will not be defeated anymore. Jesus Christ the one is for the battle and he won will not be defeated anymore. Will not be defeated will not be defeated will not be defeated anymore. Jesus Christ the one is for the battle and he won will not be defeated anymore. தோல்வி எனக்கில்லையே தோல்வி எனக்கில்லையே தோல்வி என்றும் எனக்கில்லையே தெய்வமாய் தன்னை சுவை யுத்தத்தில் சேர்ந்ததா தோல்வி என்றும் எனக்கில்லையே தோல்வி எனக்கில்லையே தோல்வி எனக்கில்லையே தோல்வி என்றும் எனக்கில்லையே யுத்தத்தில் எனக்கு சேர்ந்ததா தோல்வி என்றும் எனக்கில்லையே தோல்வி எனக்கில்லையே தோல்வி எனக்கில்லையே தோல்வி என்றும் எனக்கில்லையே யுத்தத்தில் எனக்கு சேர்ந்ததா தோல்வி என்றும் எனக்கில்லையே. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. Everybody, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி ஆவியை நிறைந்து எல்லா துக்கத்தையும் நிர்மூலமாக்கி ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவே உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தினார் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தார் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தினார். Power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My cup is overflowing, more than overflowing. Fullness, presence, fullness of joy. அவர் சமூகம் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தமே ஆனந்தமே அவர் சமூகமே சந்தோஷமே
அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெயத்தை பெற்றுக் கொண்டவராக, அற்புதத்தை பெற்றுக் கொண்டவராக, நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கையை பெற்றுக் கொண்டவராக, அதிசயத்தை காணுகிறவராக கர்த்தர் உங்களை அதிசயத்தை காண செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில மகத்தான அதிசயங்களை அற்புதங்களை செய்து இயேசுவே தெய்வம் என்று அவர் வெளிப்படுத்த வல்லமையுள்ள தெய்வம். God will do mighty miracles in your life and prove to you that He is the true and living God. Rimahantoro Hosanna, Hosanna, Hosanna in the highest. Yes, oh, Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Lift up your hands and tell with me. Glory, glory, glory to the King of Kings. Hallelujah. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Glory to the King of Kings. Glory, glory, glory to the King of Kings. Hallelujah. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up, Lord, we lift up your name. Sing it louder. With a heart full of praise. Be exalted, O Lord our God. Glory to the King of Kings. Clap your hands and tell with me, hallelujah. Glory to the King. Glory to the Father. Ripa papa ramahantare shamariantorebo rimahantare liako. Lord, we praise you. Lord, we praise you. Lord, we praise you. Lord, we magnify your name. You're higher, you're higher, you're higher. Shamariantoré. பரிசுத்தாவியானவரே, Precious Holy Spirit, உங்க பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. we commit in your hands, Lord. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் Lord, அப்பா. you do mighty things beyond wonder, எண்ணியே முடியாத அதிசயங்களை செய்கிற தெய்வம் marvelous ஆண்டவரே. things beyond measure. நீங்க நினைச்ச காரியம் ஒண்ணுமே தடைப்படுவதே இல்லையப்பா. What a purpose will never be stopped. நீங்க அதிசயங்களை செய்கிற தேவன், நீங்க வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவரே. You're God who does wonders and you are a promise keeping God. நீங்க அதை நிறைவேற்றி முடிக்கிற தெய்வமா You are இருக்கிறீங்க. a God who fulfills the promises. உங்களை நாங்க உயர்த்துகிறோம் We அப்பா. lift your name high. We lift your name high, Lord. Yes, Lord.
உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். Let your name be praised. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. Amen. Amen. Hallelujah. Thank you, Jesus. Amen. Psalm 142. Hallelujah. Psalm 142. I cry aloud to the Lord. I lift up my voice to the Lord for mercy. I pour out my complaint before him. I declare before him my trouble. When my spirit grows faint within me, it is you who watch over my way. In the path where I walk, people have hidden a snare for me. Look on my right hand and see, for there is no one who acknowledges me. I cry Refuge has failed me. No one cares for my soul. I cry to you, Lord. I say you are my refuge, my portion in the land of the living. Attend to my cry, for I am brought very low. Deliver me from my persecutors, for they are stronger than I. Send Bring me my soul from my out of prison, that I may praise your name. Righteous shall surround me, for you shall deal bountifully with me. Hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். God who does miracles. அவரை நோக்கி கூப்பிடுகிற ஆமென் யாவருக்கும் மறு உத்தரவு அருளுகிற தேவன். He answers those who call on his name. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. Cry out to the Lord with your loud voice. மனிதனோட முகத்தை பார்க்காதீங்க. Don't look at that man's face. ஆண்டவருடைய முகத்தை பாருங்க. Look at his face. அவர் இல்லாத காரியங்களை உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கிற தெய்வம். Whatever is non-existent, he will create it for you. ஹalleluya. Hallelujah. வேதனையோடு இருக்கிற நீங்கள் ஹalleluya நிச்சயமா சொல்றேன் சீக்கிரத்துல கம்பீரத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். Even though you may be in sorrow, the Lord will turn the situation around and be a glorified vessel. ஹalleluya. ஆண்டவரே வாழ்க்கையில ஒரு விமோசனம் உண்டாகுமா என்று கேள்வியோட நிற்கிற உங்களுக்காக ஆண்டவர் சொல்றாரு நீங்க கம்பீரத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நாட்கள் தூரமா இல்ல சமீபமா இருக்கிறது. You are standing here if there is any hope for me, but the Lord says he will turn the situation around for you. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க ஆண்டவரால இயேசுவால எல்லாமே கூடும். Say to your neighbor, all things are possible with God. இயேசுவால எல்லாமே கூடும். With Jesus everything is possible. ஹalleluya. நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டாரு. கைவிடவே மாட்டார். நீங்க கை தட்டி இருக்க வேண்டாமா? ஏய் ஆமென். The Lord you and I worship will never fail us. ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy? ஒரே ஒரு காரியம் பண்ண போறீங்க. பின்னாடி இருக்க சகோதரர் தயவு செய்து முன்பு வந்து உட்கார்ந்தீங்கன்னா வெளியிருந்து ஊழியர் வராங்க. அவங்க செய்தி கொடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். சகோதரிகள் தயவு செய்து முன்பு இருக்க இடத்த கொஞ்சம் நீங்க நிரப்புங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆமென். ஹalleluya. சொன்னா உடனே கேப்பீங்க. அதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹalleluya. ஆமென். Thank you Lord. Thank you. Very good, very good, very good, very good, very good, very good. Hallelujah. Thank you Jesus. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Thank you Jesus. இயேசு நல்லவர். God is good. இயேசு நல்லவர். Jesus is good. Hallelujah. Hallelujah. ஆமென். நிச்சயமா சொல்றேன் உங்க வாழ்க்கையில அவர் நன்மையான காரியத்தை தான் செய்வார். I will say it with all certainty. The Lord will definitely do good things in your life. உங்க குடும்பத்துல நன்மையான காரியங்கள் தான் நடக்கும். Only good things will happen in your life. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை உயர்த்தி 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 மேன்மையான ஸ்தலங்களில் அமர செய்வார். The Lord will lift you higher and higher and make you sit in high places. மங்களகரமான காரியங்கள் உங்க வீட்ல ஆசீர்வாதமாய் நடக்கும். Good things will happen in your home. நல்ல சத்தமா. Hey! God is good. God is good. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க சொல்லுங்க God is good ன்னு சொல்ல நீங்க all the time சத்தமா God is good. God. No. இதுல ஜீவனே இல்ல. Hallelujah. God is good. Amen. Hallelujah.
ஜீவனோட சொல்லுங்க ஆமென். ஒரு பவர்ஃபுல்லா ஆமென். கிறிஸ்துவின் சேனை பிள்ளைகள் நீங்க சேனையா இருக்கணும் ஆமென். ஹalleluya. நீங்க சொல்லுங்க all the time. Hallelujah. Amen. 1 2 3 4 God is good all the time. Yes. Hallelujah. God be glory. Amen. Hallelujah. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. Lord, நீ we lift நல்லவர் your name, ஆண்டவரே. Jesus. இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Like to give you the promise for this month. Hallelujah. ஆண்டவர் இந்த மாதத்திற்காக உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் Hallelujah. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி Hallelujah. And you may see the good of the Jerusalem all the days of your life. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை, எருசலேமின் ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். The Lord will enable you to inherit the blessings of the Lord in Jerusalem. Hallelujah. பாடுகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் உங்களுக்காக மகாராஜாவின் நகரத்தை ஆண்டவர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். Even though there may be trials and tribulations, it will not overcome you. God has set aside a beautiful thing for you. துன்பமான பாதையில, வேதனையின் பாதையில நான் நடக்கிறேன் இல்ல, களிப்புள்ள பாதையை ஆனந்த களிப்புள்ள பாதையில கர்த்தர் உங்களை நடக்கும்படியாக காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறார். You may be walking in the pathway of tears, but Lord will make you into a joyful nation. Hallelujah. Hallelujah. சாதாரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறது மகாராஜாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. The Lord is not giving you ordinary blessing, but he is giving you the king's blessings. மகாராஜாவினிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் பெற்றுக்கொள்ள போறீங்க. The blessings coming from the emperor. Hallelujah. 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 Amen. ஒரு ராஜாவோட பிள்ளை Hallelujah. சும்மா சாதாரணமா என்ன சொல்றது, சாதாரணமா இருக்க மாட்டா. A king's child won't be ordinary. Hallelujah. சில சமயம் சில சூழ்நிலையில கடக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். Sometimes we may have to go through some situations. Amen. பிரச்சனைகள் வரலாம். There may be problems. போராட்டங்கள் வரலாம். There may be struggles. ஆனா ராஜாவோட பிள்ளை சீக்கிரம் ராஜாவா மாற போறான். But king's child will soon become a king. Hallelujah. Hallelujah. தோல்வியான பாதை வரலாம், வேதனையின் பாதைகள் வரலாம், இது நிரந்தரம் இல்ல. கர்த்தர் உங்களை ராஜாவாய் உயர்த்தி வைக்கிற காலம் தான் நிரந்தரம். You may be going through a pathway of tears and sorrow, but that is not permanent. God will lift you up. அதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. Nobody can stop that. God bless you. God bless you. உட்காரு. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Lord, please bless this promise in Psalm 128:5. In Jesus' name I pray. Amen. God bless you. Hallelujah. Announcements. Announcement. Offering for missionaries will be collected today. Youth service will commence at 1 p.m. and end by 2 p.m. in our kids chapel. Evening service will be at 6 p.m. VBS classes by our church in all centers commence from 2nd May and ends by 8th May. Timing 8:30 a.m. to 12 p.m. Ongoing music classes in our church will be held on every Sundays. Timing 4 p.m. to 5:30 p.m. Business people meeting will be on Tuesday. Timing 9 to 10 p.m. Thenikal meeting. We have a Thenikal meeting on Wednesday, May 4th. And coming Saturday, that is May 7th, we have a deliverance fasting prayer. Special speaker Reverend V.G. Selvaraj. CDs of our pastor's message and other spiritual songs, and also the magazine, that is a Feast of Truth, for this month are placed in our office counter for sale. Those who celebrate your birthday or wedding day today or this week, kindly stand up for the prayer. Amen. Those who celebrate your birthdays and wedding days today and all the days of the week, kindly stand up for a word of prayer.
இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்பீர்கள் என்றால் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Dear Lord, Father God, Father, I come for this dear people, Master, Lord, as we enter into this new month, Jesus, let your new grace, your new anointing, your new power, your new blessing be bestowed upon your children, Master. Lord, you have said you are the God who crowns the year with goodness, Master. Let them see goodness all their life, Jesus, according to their Master promise verse, Jesus. Let them see the good of Jerusalem, Master, all these days, Father God. Bless them, bless their families, and bless all the works of their hand, Master. We as a church and pray them and bless them, Master. We commit each and every one of them in your matchless name into your mighty hands, and we ask this in Father God's name. Amen. Amen. You may be seated. கரங்களை தட்டி அவங்களை வாழ்த்தலாமா? We shall clap their hands and bless them. For those who have come here to this morning service for the first time, we welcome you and greet you in the matchless name of Lord and Savior Jesus Christ. Every Sunday this morning service takes place at 7 a.m. The second service at 9:30 and the youth meeting 1 o'clock, evening service at 6 o'clock. Please do take part in all these meetings and be blessed. Amen. Hallelujah. கரங்களை ஊத்தி hallelujah சொல்லலாமா? கர்த்தர் கிருபையாக 4 மாதங்களை கடந்து இந்த நாள்ல 5வது மாதத்துக்குள்ளாக நம்மளை வர வைத்திருக்கார். ஆமென். எத்தனை பேர் நன்றி நிறைந்த இதயத்தோட நன்றி செலுத்துறீங்க? ஆமென். Hallelujah. ஆமென். இப்பொழுதும் நம்ம ஒரு பாடலை கேட்கும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். இது முதல் வாரமா இருக்கிறபடியால் 2 காணிக்கைகள் எடுக்கப்படும். ஒன்று மிஷனரிகளுக்காக, இன்னொன்று நம்ம ரெகுலரா இருக்கிற சபைக்காக. ஒரு பாடலை நம்ம கேட்கும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். Lord God, thou hast made the heavens and the earth by thy great power. Oh Lord God, thou hast made the heavens and the earth by thine outstretched arm. Oh Lord God, thou hast made the heavens and the earth by thy great power. Oh Lord God, thou hast made the heavens and the earth by thine outstretched arm. Nothing is too difficult for thee. Oh, nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. Oh, nothing is too difficult for thee. Great mighty God, great counsel and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. Oh, nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. Oh, nothing is too difficult for thee. Great mighty God, great counsel and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing, nothing is so difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is so difficult for thee. Poured in the island the wine, the kind that restored my soul. He found me bleeding and dying on the Jericho road, and he poured in the island the wine. He poured in the island the wine, the kind that restored my soul. He found me bleeding and dying on the Jericho road, and he poured in the island the wine.
Jesus, Jesus, I got him on my mind. Jesus, 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 I got him on my mind. Jesus, 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 I got him on my mind. I got Jesus on my mind. Jesus, 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 I got him on my mind. Jesus, 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 I got him on my mind. Jesus, 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 I got him on my mind. I got Jesus on my mind. The King of Kings, He is the Lord of Lords. His name is Jesus, 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 Jesus. Oh, He is the King, He is the King of Kings, He is the Lord of Lords. His name is Jesus, 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 Jesus. Oh, He is the King. I stay right under the blood. I stay right under the blood. I stay right under the blood. But the devil can't do me no harm. But the devil can't do me no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. But the devil can't do me no harm. But the devil can't do me no harm. Hallelujah. Hallelujah. நல்ல சத்தமா hallelujah. Amen. இயேசு நல்லவர். God is good. Amen. Hallelujah. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Let the Lord's name be praised. வருகிற 7ஆம் தேதி on the 7th of this month விசேஷித்த உபவாச ஜெபம் உண்டு. we have a special fasting prayer. 16வது ஆமென் ஆண்டு ஸ்தோத்திர ஆமென் கூட்டம் அது. 16th year of Thanksgiving. ஹalleluya. நல்ல கை தட்டிருங்க. ஆமென். Let's clap our hands. உபவாச ஜெபம் ஆரம்பித்து 16 ஆண்டுகள் ஆண்டவர் நடத்தி வருகிறார். It's been 16 years since we started this fasting prayer. ஆமென். அதற்கு விசேஷித்த செய்தி அளிக்கும்படி கார்டினல் விஜி செல்வராஜ் ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் வரார்கள். Cardinal V.G. Selvaraj is coming in our midst for this special meeting. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை கூறுவார்கள். He'll be also delivering the Lord's message on the Sunday service. மிஸ் பண்ணிராதீங்க. So please don't miss it. ஆமென். ஹalleluya. எல்லா கூட்டங்களும் வழக்கம் போல நடைபெறும். All the meetings will happen as scheduled. VBS விசேஷமாய் நடக்க ஆரம்பிக்கிறது. VBS. We are specially conducting the VBS from the 2nd of this month. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை VBS க்கு அனுப்புவீங்க. Please send your children to this VBS. அவருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். It will be very useful for their life. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். The Lord will do great things. Amen. Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. இந்த நாளில் நம்ம மத்தியில் ஆண்டவர் ஒரு சிறப்பு விருதனை ஆண்டவர் அளித்து வந்திருக்கிறார். Today the Lord has brought a special guest in our midst. Amen. Amen. ஆண்டவரால உலகமெங்கும் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு நல்ல ஊழியர். He's a mighty man used by the Lord all over the world. நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். It's a great blessing that he is in our midst today. ஹalleluya. நல்ல ஒரு சபைக்கு போதகர். He's the pastor of a good church. சிலோன்ல பாஸ்டரோட சபை ஒரு பெரிதான சபை. He's the pastor in a big church in Ceylon. ஏராளமான கிளை சபைகளும் போதலுக்கு உண்டு. He has also many branches. அநேக உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள். There are many co-workers with him. கடந்த மாதத்திற்கு முந்தின மாதம் நினைக்கிறேன் நம்மளுடைய போதகர் அந்த பகுதியில் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். A month ago our pastor went into that church service. ஒரு டீமா போயிருந்தாங்க. He had gone as a team. பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. The pastor was very happy. ஆமென். நம்மளுடைய போதகர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. Our pastor was very happy with the meetings. பல ஆண்டுகளாக நான் போதகரை நல்லா தெரியும். We know this pastor for a long time. நன்காய் அறிந்திருக்கிறோம். He's a well-known pastor. பாஸ்டர் அவர்கள் எழுதின பாட்டு தான் ஓ மனிதனே நீ எங்கே செல்கிறாய். It's a very familiar song. Oh Manidane, where எங்கே போகிறாய்.
ஆமென். ரொம்ப எல்லாருக்கும் பிடித்த ஒரு பாட்டு, ரொம்ப நல்ல பாடல். அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. Not only that, he has written many other songs. ஏராளமான பாடல். So many songs. ஆமென். ஹalleluya. பாஸ்டர் அவருடைய ரெவரண்ட் லெஸ்லி மேத்யூஸ். His name is Reverend Leslie Matthews. ஹalleluya. அவருடைய துணைவியார் பேர் சாந்தி மேத்யூஸ். And his wife's name is Mrs. Shanti Matthews. ஒரு டீமாக நம்ம மத்தியில வந்திருக்காங்க. He has come as a team in our midst. அவள் கூட வந்த துணை போதகர் நம்ம கிளை சபையில ஆண்டவருடைய வார்த்தை கூறுவதற்காக சென்றிருக்கிறார்கள். His assistant pastor has gone to our branch to give the Lord's message. அவங்க டீம் எல்லாம் நெக்ஸ்ட் சர்வீஸ்க்கு வருவாங்கன்னு சொல்லி நம்புகிறேன். I believe his team will come for the next service. ஹalleluya. ஹalleluya. அவங்களுடைய சாட்சி ரொம்ப அது உள்ளத்தை தொடக்கூடிய சாட்சி. He has a very soul stirring testimony. யுத்த காலத்துல அநேக பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சாப்பாடுகள் கூட வழி இல்ல. அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரில் வைராக்கியமாய் நின்று ஜெயமுள்ள ஊழியத்தை செய்யற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். He went through a lot of trials and tribulations during war times, and he was and even during that time the Lord had been with him. இப்பொழுதும் நல்ல கரங்களை தட்டி அன்பான ஊழியரை ரெவரண்ட் லெஸ்லி மேத்யூஸ் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக let's clap and welcome him. காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். I greet you all who have come here for this morning service. இந்த காலையில் உங்கள் மத்தியிலே குடும்பமாக ஊழிய குழுவாக இருப்பது பெரிதான ஒரு பாக்கியமா இருக்கிறது. It's a great privilege to be in your midst as a family and as a team. பாஸ்டர் எட்வர்ட் ராஜன் அவர்களே பல வருஷங்களாக எங்களுக்கு தெரியும். I know Pastor Rajan Edward for a long time. எங்களுக்கு முதலாக திருநெல்வேலி அல்வாவை அறிமுகப்படுத்தினவர் பாஸ்டர் ராஜன் அவர்கள். He's the one who introduced Tirunelveli Alva to me. ஈரோட்ல நாங்கள் அடிக்கடி சந்திப்போம். We used to meet often at Erode. டாக்டர் சிஸ்வா பிரகாஷ் அவர்கள் மூலமாக எனக்கு கிடைத்த அநேக நல்ல நண்பர்களில் பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் அவர்களும் அவருடைய குடும்பமும் ஒன்று. He is one of the many friends whom I got acquainted through brother Siswa Prakash. நாங்கள் ஈரோட்ல அடிக்கடி சந்தித்து ஊழியங்களை பற்றி எல்லாம் பேசிக்கொள்வோம். We often meet at Erode and speak about our ministry. சில வருஷங்களுக்கு அவர் வரும் பொழுது அல்வா கொண்டு வர மறந்துடுவாரு. Sometimes he'll forget to bring halwa. அதுக்கு பிறகு தான் பார்த்தேன் பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் லிட்டரலி ஒரு அல்வா தான். Then I realized pastor himself is halwa. அவர் ரொம்ப ஸ்வீட்டானவர், நல்லா பழகுவார். He's a very sweet person. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சேர்ந்து ஊழியம் செய்தோம். கர்த்தர் அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். We ministered together at Yalpanam and God used him mightily. எங்களுடைய சபையினுடைய ஆண்டு விழா சர்ச் anniversary-லே பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். Pastor Rajan Edward participated in our church jubilee function. எங்களுடைய சபை மக்களுக்கெல்லாம் அவர் நல்லா பிடிக்கும். All our congregation love him. நல்ல வார்த்தை கொடுக்கிறவர், நல்ல கதைகள் சொல்லுகிறவர். He always gives great messages and stories. அவர் இருந்த நாட்கள் எங்களுக்கு பெரிய சந்தோஷமான நாட்கள். Those days are happy days when he was with us. அப்புறம் தம்பி ஐசக்கையும் அவருடைய மனைவி குடும்பத்தை பார்த்தது பெரிய சந்தோஷம். It's also great joy to meet Isaac and his wife. இந்தியாவிலே நான் பார்க்கிற ஒரு அழகான காரியம், பெரிய ஊழியக்காரர்கள் இப்பொழுது அடுத்த சந்ததியை தங்களுக்கு ஆயத்தப்படுத்தி விட்டார்கள். It's a wonderful thing to see pastors getting the second generation ready. ஐசாக்கும் அவருடைய குடும்பமும் கர்த்தருடைய ஊழியத்தில் இருப்பது பார்க்கும் பொழுது சந்தோஷம். அவனுடைய மகன் பென்னும் ஒரு ட்ரமரா இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டேன். I'm very happy to see Pastor Isaac in the ministry and also his son Ben beating the drums. ஆகவே எங்களுடைய கல்வாரி குடும்பத்தின் மத்தியிலிருந்து உங்கள் எல்லாருக்கும் இன்று காலையிலே வாழ்த்துக்கள் கொண்டு வந்திருக்கிறோம். So I greet you greetings from Calvary Temple. நாங்கள் 9 மணிக்கு தான் ஆராதனை நடத்தினோம் இவ்வளவு காலமும். We usually conduct service at 9 o'clock. ஆனால் இப்பொழுது உஷ்ணம் காரணமாக, வெயில் காரணமாக 7:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்தோம். Because of the warm season, we are starting the service at 7:30. இப்ப இந்த வாரம் இன்றைக்கு ஆராதனை 3வது வாரமாக நடைபெறுகிறது.
It's been the third service since we started the early morning service. 7:30 மணிக்கு ஆரம்பித்த போது நான் விசுவாசிகளோட பேசிட்டு தான் ஆரம்பித்தோம். டைமுக்கு வருவாங்களான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. When we started the service, we were doubtful whether 50 people will come for the morning service. ஆனா எல்லாரும் டைமுக்கு வந்துட்டாங்க. But all of them came on time. அது மட்டுமல்ல, Not only that, ஒரு குடும்பம் 9 மணி சர்வீஸுக்கே 10 மணிக்கு தான் வருவாங்க. அவங்க டைமுக்கு வந்துட்டாங்க. another wonderful thing is a family who comes to at 10 o'clock for the 9 o'clock service, they came early for this அவங்க service. ஆராதனை முடிஞ்ச உடனே இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க. After the service, a word was given. உங்களுக்கு தான் நான் சொல்றேன். It's for you. அவர் சொன்னார், பாஸ்டர் நாங்க 9 மணி சர்வீஸுக்கு காலையில எழும்பின உடனே நிறைய வேலை மைண்ட்ல இருக்கும், அதெல்லாம் செய்ய வேணும்னு. When we get ready for the 9 o'clock service, there will be a lot of things in our mind to do things. ஆனா 7:30 மணி சர்வீஸுக்கு எழும்பினா ஒன்றும் மைண்ட்ல இல்ல, சர்ச் மட்டும்தான், ஆராதனை மட்டும்தான் எங்கட மைண்ட்ல இருக்கு. But when we get ready for the 7:30 service, there is nothing in our mind. We only want to come and worship. டைமுக்கு வராங்க. Nowadays they are coming on time. நீங்களும் அப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You've been also been like this. உங்களுக்கு காலையில எழும்பின உடனே வேற ஒன்றும் மைண்ட்ல வராது. When you wake up, there's nothing comes in your mind. தாவீது 122ஆம் சங்கீதத்துல சொன்னது போல ஆலயத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆசை மட்டும் தான் இருக்கும். Like King David says in Psalm 122, you always want to go to the church. ஆகவே இந்த காலையில் உங்கள் எல்லாரையும் காலை ஆராதனையிலே பார்ப்பது மகிழ்ச்சியா இருக்கிறது. So I'm very happy to see you in this early morning service. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. God is good and his mercy endures forever. தம்பி மகன் சொன்னது போலதான் கர்த்தர் ஏராளமான பாடல்களை கொடுத்திருக்கிறார். As brother Isaac shared, God has given me many songs. அடுத்த ஆராதனையிலே மியூசிக் ட்ராக் போட்டு நாம் பாட்டு பாடுவோம். இந்த சிடிஸும் கொண்டு வந்திருக்கிறோம். ஓ மனிதனை பாட்டு உண்டு. செகண்ட் சர்வீஸ்ல இல்லாவிட்டால் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இருந்தால் நீங்க வாங்கிக் கொள்ளலாம். I'm going to sing in the second service with the music track and you can buy the CDs also. ஆகவே அடுத்த ஆராதனையிலே நிறைய டைம் இருக்கும் பாடுவதற்கு. Because I will have much time to sing in the next service. இந்த காலையிலே எதை குறித்து பேசலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். As I was wondering today morning what to speak, and the Lord gave me a word. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 1 Kings chapter 19 வசனம் 4 verse 4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. But he himself went a day's journey into the wilderness and came and sat down under a broom tree, and he prayed that he might die and said, it is enough now, Lord, take my life, for I am no better than my fathers. எங்களுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பள்ளத்தாக்குகளிலும் மலை உச்சிகளிலும் இருப்பது சாதாரண காரியம்தான். In spiritual life, it is a common thing to go through valleys as well as mountain tops. இஸ்ரவேலருடைய சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால், இஸ்ரவேலுடைய சரித்திரம் அப்படிதான். ஒரு நாள் பள்ளத்தாக்கில் இருப்பார்கள், ஒரு நாள் மலை உச்சியிலே இருப்பார்கள், இப்படியே ஏறுவதும் இறங்குவதுமாக தான். If you look at the history of Israel, one day they will be in the valley and next day they will be on the mountain top. That's how their life had been. போன ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு பிரெட் டோஸ்ட் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சோடனே தண்ணி அப்படியே விழுங்க முடியாம நான் மயங்கி விழுந்துட்டேன். Last week I had a bread toast and I drank water and I was not able to swallow and I fainted. என்னை ஹாஸ்பிடலுக்கு என்னுடைய மனைவியும் சில ஊழியக்காரங்களும் கொண்டு சென்றார்கள். My wife and co-workers took me to the hospital. அங்கே போன பொழுது டாக்டர் சொன்னார், ஒரு இசிஜி உடனடியா எடுக்கணும். The doctor ordered an ECG. இத்தனை வருஷம் ஆயிட்டது, நான் இதுவரைக்கும் இசிஜியோ எந்த ஜியோ எடுத்ததில்லை. In all these years I had never taken ECG or any G at all. ஆண்டவர் என்னை சுகமா ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு. The Lord had been kept me healthy. ஆனால் அன்றைக்கு எடுத்தோம். On that day we had to take it. அப்ப டாக்டர் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது நான் பார்த்தேன், இப்படி 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 அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. I was watching the graph as it was going. டாக்டர் பார்த்துட்டு சொன்னாரு, இன்னும் ஒரு இசிஜி எடுத்துருவோம், எதுக்கும் டபுள் செக் நல்லது அல்லவா என்று சொன்னார். The doctor said we have to double check the ECG. ரெண்டாவது டெஸ்டும் எடுத்தார். So he ordered another test. நான் மெல்ல எட்டி பார்த்தேன். I peeped. இப்படியே ஒரே லைன்ல இருக்கு. The graph was going on. ஒரு இடத்துல மட்டும் அப்படி ஏறி
அப்படியே ஏறி இறங்கி இருக்கு. At certain places it was going up and down. எங்களுக்கு மெடிக்கல் டேர்ம் எல்லாம் தெரியாது. I don't know all the medical terminology. அவர் பார்த்து சொன்னாரு, ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கு உங்க ஹார்ட்ல என்றாரு. He said, I think you have a small problem in your heart. என்ற ஒரு இடத்துல ஏறி இறங்கி இருக்காண்டு. Because at one place it has risen up above and come down. என்னுடைய மனைவியும் எல்லாரும் பயந்துட்டாங்க, ஹார்ட்ல என்னமோ ப்ராப்ளம். My wife and family members got scared. நெக்ஸ்ட் டே மண்டே திரும்பவும் போயிட்டு ஒரு டாக்டரை பார்த்து எக்கோ டெஸ்ட் ஒன்று எடுத்தார்கள். The next day we consulted another doctor and got a report. அவர் பார்த்து விட்டு சொன்னா, உங்களோட ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிறீங்க. He checked and said, there is no problem in your heart, you are healthy. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. Let the Lord's name be praised. ஆனா அந்த ரிப்போர்ட்ல பார்த்தா அப்படி ஏறி இறங்குறத பார்த்தோன்னே அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. Because the doctor saw the rise and fall in that ECG, he got scared. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையும். That's how my life has been. நல்லா போய்க்கொண்டே இருப்போம். It will be running smoothly. எல்லாம் ஈஸி கோயிங் மாதிரி நல்லா இருக்கும். It will appear easy going. ஆனா திடீரென்று டவுன் பள்ளம் மாதிரி கீழே போயிடுவோம். But sometimes there will be like a valley. அப்பொழுதுதான் நாங்கள் எலியாவை போல கதறுவோம், நான் ஏன் வாழ வேண்டும், நான் செத்தே போனால் நல்லமாய் இருக்குமே என்று. Then I will cry like Elijah, it is enough, why should I live, it's better that I die. சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் காரணமாக அப்படி நாங்கள் சொல்லுவோம். Sometimes in my life when it go through all these struggles, I speak like this. 1983 ஆண்டில் இருந்து பல பயங்கரமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து அனுபவித்தவர்கள் தான். I had to face many struggles and trials in my life from the year 1983. 83 ஆண்டு ஆம்ஸ்டர்டாமுக்கு ஒரு பெரிதான ஒரு ஆம்ஸ்டர்டாம்ல டாக்டர் பில்லி கிராம் கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தேன். In the 1983 I attended the conference at Amsterdam with Billy Graham. 5000 சுவிசேஷகர்களோடு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆசை வந்தது, டாக்டர் பில்லி கிராம் மாதிரி பெரிய க்ரூசேட் நடத்த வேண்டும் என்று. When 5000 ministers had gathered there, I had a longing that I should also conduct a meeting like Reverend Billy Graham. 83 ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஸ்ரீலங்கால வந்து ஃளைட்ல இறங்கினேன். 83 July 21st I arrived at Sri Lanka. ஃபர்ஸ்ட் டைம் யூரோப்புக்கு போயிட்டு வந்தனால ரொம்ப டயர்டா இருந்தது. ஒரு நாள் 22ஆம் தேதி நல்லா தூங்கிட்டேன். Since it was my first trip to Europe, I slept nicely on the 22nd. 23ஆம் தேதி அது ஒரு சண்டே உண்டு, நான் ப்ரீச் பண்ண போயிருந்தேன், நானும் என் வைஃபும் ஒரு ஃப்ரெண்ட் சர்ச்சுக்கு. On 23rd my wife and I had to go to another church to preach. நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு நைட் வரும்போது ஒரு சிட்டியில கடையெல்லாம் நெருப்புல எரியறத பார்த்தோம். ஆனா என்னன்னு எங்களுக்கு புரியல. As I was coming from the service, I saw fire at one place and I didn't know what it was. மறுநாள் காலையில என்னுடைய மனைவியை கொண்டு போய் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் மூவ்மெண்ட்ல வேலை செய்றவ அந்த ஆபீஸ்ல அவளை டிராப் பண்ணிட்டு நான் நடந்து வந்து கொண்டிருந்தேன். Next day I picked up my wife from the Vacation Bible School Center and I was coming. நான் வரும்போது கண்டேன் ஜனங்க அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க. அப்பவும் எனக்கு புரியல என்ன நடந்துச்சு. People were running here and there, and even then I didn't know what was happening. நான் வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும் சிங்கள தமிழ் கலவரம் ராயட்ஸ் ஆரம்பிச்சிருது. Only when I came home I came to know the Sinhalese Tamil riot had started. அந்த கலவரத்திலே ஆயிரக்கணக்கான தமிழர்களை சிங்களவர்கள் கொண்டு வெட்டி அழித்து போட்டார்கள். Thousands of Tamilians were killed and massacred during that riot. கதையை சுருக்கமாக நான் முடிக்கிறேன். I will say shortly. என்னுடைய மனைவி இருந்த வீட்டில 75 தமிழர்கள் இருந்தார்கள். The place where my wife lived, there were 75 Tamilians. அவங்களுடைய ஸ்டாஃப், ஊர் மக்கள் எல்லாம் ஒரு வீட்ல ஒளிச்சு கொண்டிருந்தாங்க. All this staff and people from their villages were hiding there. அப்பொழுது அந்த வீட்டை தீ வைத்து கொளுத்தி எல்லாரையும் கொல்ல வேண்டும் என்ற ஒரு கூட்டம் வந்தாங்க. At that time a group came to set fire to that place. அந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ல வேலை செய்த டிரைவர் ஒரு சிங்கள சகோதரன், அவர் தனியா நின்று 75 பேருடைய உயிரையும் காப்பாற்றி இருக்கிறார். The driver of that organization was a Sinhalese and he stood alone and prevented that from happening. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கர்த்தர் அற்புதமாக ஒரு மனுஷனை அனுப்பி என்னுடைய மனைவியை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். After all this happened, Lord miraculously sent a man who brought my wife to her home. என்னுடைய மனைவி ரோட் வழியா நடந்து வரும்பொழுது அவருக்கு ஒரு சிங்கள வார்த்தை என்னாலும் அப்ப தெரியாது, பயந்து பயந்து வந்தா. My wife couldn't utter a single Sinhalese word, but
So she was so scared coming down. அந்த என்னுடைய மனைவி அழைத்து கொண்டு வந்தவர் எங்கிருந்து வந்தார் என்று தெரியாது, அவர் தான் கூட்டிட்டு போனாரு. We don't know where that person came, but he escorted my wife. வரும்பொழுது அவர் சொன்னாராம், யாராவது ஏதாவது பேசினா நீங்க ஊமை மாதிரி நடிங்க, நான் பேசுவேன்னு சொன்னாராம். He said, if you meet any person on the way, you act as if you are dumb and I will speak on your behalf. இந்த மனைவி பயந்து பயந்து வந்தா, வண்டி கார் உள்ள தமிழர்களை போட்டு அப்படியே தீ வைக்கிறத பார்த்து பார்த்து பயந்து வந்தா. My wife was very much scared because they were setting fire to so many Tamil people. வீட்டுக்கு வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி அழுதோம், வேண்டா உயிரோடு என்னுடைய மனைவியை கொண்டு வந்து சேர்த்தாலே. As soon as my wife came home, we prayed and praised God for protecting us. அப்புறம் எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்க 18 நாள் ஒரு அகதி முகாம்ல போயிட்டு இருந்தோம், 7000 அகதிகளோட. We went to a refugee camp and stayed with 7,000 people for our protection. அங்க இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். I asked the Lord one question. ஆண்டவரே, ஆம்ஸ்டர்டாம்ல வெச்சு நான் உங்கள்ட்ட சொன்னேன் அல்லவா, டாக்டர் பிலிகிராம் மாதிரி நான் பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று. என்ன ஐயா இப்ப நான் ஒரு அகதி முகாம்ல வந்து இருக்கிறேனே, என்ன இது என்று கேட்டேன். Lord, did I not ask you, Lord, that I want to conduct a big crusade like Dr. Billy Graham, but why am I here in this refugee camp? அப்பொழுது ஒரு நாள் ராத்திரி கர்த்தர் என்னோடு கேள்விகள் கேட்டார். Then the Lord asked me a question one night. டாக்டர் பில்லி கிராம் மாதிரி பெரிய பெரிய crusade நடத்துறதுக்கு உனக்கு பணம் இருக்கான்னு கேட்டார். The Lord asked me, do you have money to conduct great crusades like Dr. Billy Graham? நான் சொன்னேன், இன்னைக்கு சாப்பிடுறதுக்கே பணம் இல்ல ஐயான்னு. I said, oh Lord, I don't even have money to eat. ரெண்டாவது கேட்டார், டாக்டர் பில்லி கிராம் மாதிரி உனக்கு ஒரு பெரிய crusade கமிட்டி இருக்கான்னு கேட்டார். The second question he asked me is, do you have a committee like Dr. Billy Graham? நான் சொன்னேன், கமிட்டி இல்ல ஆண்டவரே, ஆனா என்னோட சேர்ந்து கொஞ்சம் believers இங்க இருக்காங்க, அவ்வளவுதான். Lord, I said, Lord, I don't have a committee, but I have a few believers with me. மூன்றாவது கேட்டாரு, டாக்டர் பில்லி கிராம் மாதிரி இன்வைட் பண்ணினா ஜனங்கள் வர்றதுக்கு உனக்கு ஒரு பேர் இருக்கா, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு கேட்டாரு. Then third question the Lord asked me, do you have influence like Dr. Billy Graham when you invite people for the crusade? நான் சொன்னேன், அதுவும் இல்ல. I said, I don't even have that. அதனால தான் 7000 அகதிகள் மத்தியில் ஒண்ண வச்சிருக்கிறேன் என்றாரு. Then he said, that's why I've kept you among 7,000 refugees. எழும்பு, arise, பிரசங்கம் பண்ணுங்கடா and preach. நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுமா? காலையிலே எழும்பி என்னுடைய விசுவாசிகளை கூப்பிட்டு children's meeting நடத்தினோம். நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு நாங்கள் children's meeting நடத்தினோம். So I woke up early in the morning and conducted children's meeting for so many thousands of children. நான் ஆரம்பத்திலே children's ministry செய்தபடியால நானும் என்னுடைய மனைவி எல்லாம் எங்களுக்கு அந்த கர்த்தருடைய கிருபையினால ஒரு கிருபை இருக்கு, டிராமா செஞ்சு பாட்டு பாடி ஆக்ஷன் கோரஸ் பாடி பிள்ளைகளை கவர்றதுக்கு. அதனால பிள்ளைகள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. Since I had this experience in my early days in children's ministry, my wife and I we could do this ministry. ஒரு நாள் கூட்டம் நடத்தினோம். We conducted one day meeting. இரண்டாவது நாள் கூட்டம் முடிஞ்சோனே the second day after the meeting, ஒருத்தர் என்னட்ட கேட்டாரு, one man came and asked me, நீங்க என்ன பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்றீங்க, எங்களையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு. how come you are conducting meeting only for children? Think about us also. அன்றிலிருந்து காலையிலும் மாலையிலும் 7000 அகதிகளுக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி அறிவித்தோம். From that day onwards we gave message for the refugees. அந்த அகதி முகாமிலே நூற்றுக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். Hundreds of people accepted the Lord in the camp. எலியா இங்க தீர்க்கதரிசி கேட்கிறான், நான் தனியாக இந்த சூழ்நிலையில என்ன செய்வது ஆண்டவரே, நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறான். Here in this passage we see Elijah asking, what am I going to do alone? ஒருவேளை இந்த காலையிலே என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். Maybe you may be going through a similar situation today morning. நீங்க நல்லா தான் இருந்தீங்க, you were living good, எல்லாம் நல்லாகவே இருந்தது, நீங்கள் ஒரு மலை உச்சியில இருக்கிறது போல இருந்தீர்கள், ஆனா திடீரென்று இப்ப பள்ளத்தாக்குல விழுந்துட்டீங்க. everything was going well and you felt like you are a mountain top experience, but now you are in a valley. நான் என்ன பாவம் செய்தேன்? What sin did I do, Lord? ஏன் எனக்கு இப்படி நடக்க வேண்டும்? Why is this happening to me? இந்த சூழ்நிலை மாறாதா? Will this situation, இதிலே இருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்க மாட்டாரா? will the Lord deliver me from this situation? இதுதான் என்னுடைய முடிவா? Is this going to be the end? நான் சாக வேண்டுமா? Am I going to die? அப்படி கேட்கிற தேவ பிள்ளையே, you are asking the Lord like this. காலையில கர்த்தரோடு பேச The Lord is விரும்புகிறார். speaking to you today. சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கே விளங்கிக் கொள்ள முடியாது. So many things when
we look into our life, we can't understand. என்னுடைய மாமா ஒரு அருமையான ஒரு புத்தகம் ஒன்று எழுதினார். My uncle wrote a beautiful book. அதுல ஒரு வார்த்தை இப்படி எழுதினார். He had written a statement in that. பாடுபட அழைக்கப்பட்டவனே அப்போஸ்தலன் என்று தெரியுமா இருந்தால் எத்தனை பேர் அப்போஸ்தலர்கள் ஆவார்கள்? If every apostle is called to undergo trials, how many will become an apostle? இல்ல உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். I'm asking you the நேற்று same. ராத்திரி அருமையான பிரதர் அருமைநாயகம் வீட்டில ஒரு கூட்டத்துல நான் இதைத்தான் சொன்னேன். Last night in Brother Armanag's meeting, I shared the same message. பாடுபட அழைக்கப்பட்டவனே கிறிஸ்தவன். A Christian is one who's been called to suffering. 1 பேதுரு 4 அதிகாரம் 16 வசனத்திலே வாசிக்கிறோம், நாங்கள் பாடுபட அழைக்கப்பட்டவர்கள் என்று. In 1 Peter 4:16 we read, we've been called to suffering. பாடுகள் தான் எங்களை பரிசுத்தமாக்குகிறது. Suffering makes us holy. ஆகவே இந்த பாடுகளுக்கூடாக போக வேண்டும் என்று எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். So Paul says we have been blessed to go through the suffering. ஆகவே பாடுகள் வரும் பொழுது பயந்து ஓடக்கூடாது. So we should not run away from suffering. 30 வருஷம் பாடுகளுக்கு மத்தியிலே தான் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஊழியம் செய்தோம். We have gone through 30 years of suffering in Yalpanam. 83ஆம் ஆண்டு கொழும்புல இருந்த தமிழர்களுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள். In the 1983 they looted all the people's goods in Yalpanam. நாங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு கொழும்புக்கு பாதுகாப்புக்கு வர வேண்டி இருந்தது. ஒரு கப்பல்ல நாங்க வந்தோம். We had to go to Colombo for safety. ஏனென்றால் யாழ்ப்பாணம் தமிழ் பிரதேசம், அங்க தமிழர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. Because Yalpanam was a Tamil province and there was protection. அது மனைவியினுடைய ஊரா இருக்கிறபடியால் நாங்கள் அங்கே போனோம். Because it was my wife's place, we went there. அங்கே போகும் பொழுது எங்களுடைய வீட்டு சொந்தக்காரர் வந்து சிங்களவர்கள் தான். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் போய் எவ்வளவு காலம் என்றாலும் தங்கிட்டு வாங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று கேரண்டி பண்ணினார்கள். The house owners were Sinhalese, but they guaranteed you can go as long as you want, we will protect your belongings. நல்ல சிங்கள மக்கள் அவர்கள் எங்களுடைய பொருட்களை எல்லாம் பாதுகாத்து திரும்பவும் எங்களுக்கு கொடுத்தார்கள். They were good Sinhalese people, they protected all our belongings. நாங்கள் யாழ்ப்பாணத்திலே கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த பின்பு பொருட்களை எல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போனோம். So we took all our belongings to Yalpanam. 1995ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே பயங்கர யுத்தம் நடந்தது. There was a big war in the year 1995. அப்பொழுது நாங்கள் எல்லாரும் வீட்டை எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டோம். So we left everything and ran away. ஒரு 15-20 மைலுக்கு அப்பால போயிட்டோம். So we ran away for about 15 to 20 miles. 6 மாசம் திரும்பி வரவே இல்லை நாங்க. We didn't return for 6 months. 6 மாசத்துக்கு பிறகு திரும்பி வந்தா, when we returned after 6 months, எங்கட வீட்டுல ஒரு பொருள் என்றாலும் கிடையாது. எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. all our belongings were looted. There was nothing left. யார் கொள்ளையடித்தார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். I won't say who took it away. எல்லாம், all of that. எங்களுக்கு ஒரு நல்ல கிணறு இருந்தது தண்ணி அள்ளுறதுக்கு. We had a good well to drink water. என் மனைவினுடைய நல்ல எக்ஸ்பென்சிவ் சாரி எடுத்துட்டு அந்த வாளியில கட்டிட்டு தண்ணி அள்ளி இருக்கிறான். They had used my wife's expensive saree to draw water from the well. நாங்க ஒரு 60-70 ஆல்பம் வச்சிருந்தோம். எல்லாம் போச்சு, பறி போச்சு. We had 60 to 70 albums. Everything was lost. திடீரென்று நாங்க பள்ளத்தாக்குல விழுந்தோம். Suddenly we came down to the வீட்ல valley. ஒண்ணுமே கிடையாது. Nothing was left in the house. ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை. But Lord never left us. அந்த சூழ்நிலையிலும், Even in the situation, எல்லாவற்றையும் இழந்த போது, even when we lost everything, நாங்க ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி, ஆண்டவரே ஏன் ஏன் என்று கேட்கவே இல்லை. we didn't cry and ask Lord, why is this happening? ஆண்டவர்கிட்ட ஒன்றுதான் கேட்டோம். We just asked one ஆண்டவரே, thing. இந்த சூழ்நிலையில நீங்க எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீங்க? Lord, what are you teaching us in this situation? அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் 7 சபைகளை நான் தந்திருக்கிறேன். The Lord told me, I have given you 7 churches. எங்களுடைய விசுவாசிகள் காட்டு பகுதிகளுக்கு போய் சபைகளை ஸ்தாபித்தார்கள். My believers went to forest places and started churches. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல அன்றைக்கு சீஷர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தது போல இவர்கள் அறிவித்தார்கள். Just like we read in Acts chapter 2, the disciples went everywhere and preached the gospel. My believers did that. கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளே,
Dear children of God, நீங்கள் தியாகம் பண்ணாமல் எதையும் சுதந்தரிக்க முடியாது. unless you sacrifice, you cannot inherit anything. இங்கே இருக்கிற இந்த பெரிய ஊழியத்தை பார்க்கும் பொழுது, இந்த சபையை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒன்று தெரிகிறது, யார் யாரோ இதற்காக நிறைய தியாகம் பண்ணி இருக்கிறார்கள். When I look at this big church, I know one thing: many people have sacrificed so much for this. ஏனென்றால் இந்த ஆலயத்தை பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு ஷெட் ஒன்று போட்டு டெடிகேட் பண்ணி அன்றைக்கு அருமையான சகோதரன் மோகன் சி லாசரஸோடு நானும் இங்கே வந்திருந்தேன். I remember the time when brother Mohan C. Lasarus dedicated this place when it was just a tent. சில சபைகளை நாம் போய் பார்க்கும் பொழுது, உலகத்தில் பயணம் செய்யும் பொழுது எப்படி ஆரம்பித்தார்களோ அப்படியே தான் இருக்கிறார்கள். When I look at many churches all around the world, the church remained the same thing just like they started. ஒரு ஐரோப்பால ஒரு நாட்டிலே 2 வருஷத்துக்கு பிறகு நான் ஒரு சபைக்கு போன பொழுது அந்த பாஸ்டர் கேட்டா, பாஸ்டர் எங்கட சபை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஒரு கமெண்ட் கொடுங்கன்னு சொன்னாரு. A pastor in Europe asked me, please give me a comment how our church is doing after the past 2 years. நான் சொன்னேன், உங்களுடைய சபை வளர்ந்து இருக்குதோன்னு தெரியாது, சபையில இருக்கிறவங்களோட சதை மட்டும் நல்லா வளர்ந்து இருக்குன்னு சொன்னேன். I said, I don't know whether your church has grown or not, but your people have become fat. நல்லா சாப்பிட்டு 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 கொழுத்து கொண்டு இருக்கிறாங்களே ஒழிய ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும், சபை கட்ட வேண்டும், இது அவர்களுக்கு கிடையாது. They have become fat, but they didn't have any burden for the souls. ஆனா அது உங்களோட சரித்திரம் அப்படி அல்ல. But you people are not like this. தரிசனமுள்ள தேவ மனுஷனை தான் பாஸ்டர் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given you a pastor with vision. அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். So join with him. அவரோடு நடங்க. Walk with him. அவரோடு தரிசனம் பாருங்க. Look at the vision with him. பாருங்க எப்படி ஒரு ஆலயத்தை கட்டி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஆராதிக்கிறார்கள். See, now we have a big church where thousands of people can worship. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, பள்ளத்தாக்குல விழும்போது நாங்க அழக்கூடாது, புலம்ப கூடாது, கேட்கணும், ஆண்டவரே இதிலேயும் நீர் என்ன கற்றுக் கொடுக்க போகிறீர்கள். So you shouldn't cry when you fall into a valley, but you should ask the Lord, what are you teaching me in this? இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறவங்கள சிலர் நீங்க தனியா ரட்சிக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறீங்க. Many of you sitting here, you've been saved and come here alone. உங்களுடைய குடும்பத்தில் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். There are many in your family members who are not saved. அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகளும் பாடுகளும் கண்ணீரும் உண்டு. Because of them you are going through trials. ஏனென்றால் இந்தியாவிலே தான் நான் அநேக சீக்ரெட் டிசைபிள்ஸ் நான் பார்த்திருக்கிறேன். Because only in India I have seen so many secret disciples. ஈரோட்ல இருக்கும் பொழுது ஒரு சபையிலே நான் ஊழியம் செய்ய போயிருந்த பொழுது நான் சிலரை நான் சந்தித்தேன். அவர்கள் ரகசிய சீஷர்கள் திருட்டுத்தனமாக வந்து ஜெபம் பண்ணிவிட்டு போய் விடுவார்கள். I have seen many people in Erode where so many secret disciples who come secretly and pray. ஆகவே இப்பொழுது ஒரு சின்ன ஒரு குறிப்பொண்டை உங்களுக்கு கொடுத்து நான் முடிக்க போகிறேன். So I'm going to give you a small point. அதாவது நீங்க ஏன் ஆண்டவர் உங்களை தனிமையா ஒரு இடத்துல வச்சிருக்கிறார் ஏன்னு பார்க்க போகிறோம். We are going to look why the Lord has kept you alone in this place. உங்களுடைய கேள்விக்கு இன்றைக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். God is going to answer for your question. ரோமர் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. Romans 9 verse 23. ரோமர் 9ஆம் அதிகாரம் 23. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கென்ன. Romans 9:23, and that he might make known the riches of his glory on the vessels of mercy which he had prepared beforehand for glory. இந்த இடத்திலே இரண்டு பாத்திரங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. We see it's talking about two vessels. ஒன்று கிருபா பாத்திரம். One is a vessel of glory. இரண்டாவது கோபாக்கினைக்கு என்று ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரங்கள். Another one is a vessel chosen for trials. நான் அதை குறித்து நான் பேச டைம் கிடையாது. I don't have time. நேரா நான் இந்த கிருபா பாத்திரத்தை குறித்து மட்டும் ஒரு 4 குறிப்பு தர போகிறேன். I'm going to give you 4 points regarding the vessel of mercy. நீங்க தான் அது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நீங்க தான் கிருபா பாத்திரம். You are the vessel of mercy. நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? How did we get saved? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். In Ephesians 2 verse 8, நாங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று. we have been saved through grace. எங்கள் எல்லாருக்கும் ஒரு பேர் உண்டு, கிருபா பாத்திரம் என்று.
We all have this name, அந்த vessel of கிருபையினாலே glory. நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம். We are filled with His அவருடைய mercy. கிருபை மட்டும் இல்லாவிட்டால் நாங்கள் எப்பொழுதோ செத்து அழிந்தே போயிருப்போம். Without His mercy, we would have died long ago. மரணத்துக்கும் எங்களுக்கும் ஒரு அடி தூரம் இருந்த காலம் இருந்தது. There was only 1 feet difference between life and death. ஒரு நாள் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது, One day when my wife and I visited a house and returning, அந்த நாட்கள்ல தான் யாழ்ப்பாணத்தில் எங்கு பார்த்தாலும் ஆர்ட்டிலரி ஷெல் அடித்தார்கள். at that time in Yalpanam there were so many fire going on. இந்த ஆர்ட்டிலரி ஷெல் என்ன தெரியுமா? அது ஒரு ஆர்மி கேம்ப்ல இருந்து ஒரு 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 ஷெல் பாம் ஒன்று அனுப்புவார்கள். அது ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும். டுப் என்ற ஒரு சத்தம் கேட்டாங்களே தெரியும், ஆர்ட்டிலரி ஷெல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. This called artillery shell. We heard a small sound and that means there's going to be a bomb blast. அது 10 கிலோமீட்டருக்கு வந்துட்டு அங்க வெடிச்சிட்டு திரும்ப ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு வெடிச்சிரும். It will go and blast at 10 kilometers and then go back to another place. ஆர்ட்டிலரி ஷெல்ல இருக்கிற ஆபத்து என்ன தெரியுமா? எங்க எப்ப வந்து விழும்னு தெரியாது. The danger is we don't know when and where it will fall. ஆகவே அந்த ஆர்ட்டிலரி ஷெல்லுக்கும் யுத்த காலத்துல எங்கட தமிழ் மக்கள் ஒரு பெயரை வச்சிட்டாங்க. So our Tamil people named that artillery shell. அவன் சொல்லுவான், ஆமிக்காரன் ஆட்டுக்கறி அனுப்புறான் அப்படின்னு சொல்லுவாங்க. He said the army man is sending goat's meat. ஆர்ட்டிலரி ஷெல் ஒன்று வரும்போது நானும் என் மனைவியும் அப்படியே விழுந்துட்டு, இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று விழுந்து படுத்துட்டோம். So when they fire the artillery shell, my wife and I will kneel down and cry to God. மேல கான்கிரீட் ஸ்லாப் இருந்துச்சுதெண்டா பாதுகாப்பா இருக்கும், ஒன்றும் செய்யாது. If there is a concrete flat over yours, you'll be safe. ஆகவே நாங்க அந்த ஒரு வீட்டுக்குள்ள பூந்து படுத்தோம். அந்த வீடு கான்கிரீட் ஸ்லாப் இருக்குன்னு நினைச்சு தான் நாங்க படுத்தோம். So we went and lied flat at a house. We thought it was a concrete shell. ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று கண்ணை மூடிக்கொண்டுட்டோம். I closed my eyes and said, Lord, save me. அது எங்கேயோ போயிட்டு விழுந்து வெடிச்சிடுது. So the shell went and fell somewhere. தலையை தூக்கி பார்த்தா, when we lifted our heads up, அந்த வீட்டுல கூரையே இல்ல. that house didn't even have a roof. பாருங்க கர்த்தர் எங்களை எப்படி காப்பாற்றி இருக்கிறார் என்று. See how the Lord has protected us. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவரை தவிர எங்களை பாதுகாக்க யாருமே இந்த உலகத்தில் இல்லை. Well, there is nobody else except God to protect us. ஆகவே ஆண்டவர் எங்களை இப்படியெல்லாம் தப்புவித்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் கொண்டு அவர் செய்து முடிக்க வேண்டிய வேலை ஒன்று பாக்கி இருக்கிறது. Yes, because of the Lord's mercy, the Lord has protected and brought us here. நாங்கள் எல்லாரும் கிருபா பாத்திரங்கள். We are vessels of mercy. ஒரு சத்தியத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். Let me give you a promise. ரோமாபுரியிலே, in the town of Rome, பவுல் வாழ்ந்த காலத்திலே ரோமாபுரி அரசாங்கம் ஒரு காரியத்தை ஜனங்களுக்காக செய்வார்கள். the Roman Empire used to do one thing when Paul lived in that city. இன்றைக்கு போலதான் ரோமாபுரி பட்டணத்துக்கு நிறைய டூரிஸ்ட் வருவார்கள். So many tourists will come to Rome during those days. அவர்கள் அங்கே வந்தால் தாகத்துக்கு தண்ணீர் கூட கேட்க முடியாதபடி பாஷை language ப்ராப்ளமாக இருக்கும். They used to have language problem and they won't even be able to drink water. ரோமாபுரியிலே இருக்கிறவர்கள் ஒரு மொழி பேசுவார்கள், வருகிறவர்கள் வேறு மொழி பேசுவார்கள். People in Rome will speak one language, the visitors will speak different language. ஆகவே ஒரு கிளாஸ் வாட்டர் கேட்டாலும் அவன் என்னமோ யோசிப்பான், என்ன என்று. So if you ask for water, he won't be able to understand. இது அன்றைக்கு பாபேல் கோபுரம் அந்த சம்பவம் போலதான். This is like the story of Babel. ஆகவே ரோமாபுரி அரசாங்க அதிகாரிகள் என்ன செய்தார்கள்? இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள். So the Roman officials found a solution to this problem. அந்த பட்டணத்தில் ஒரு மேடை அமைப்பார்கள். They will put a high place in that city, like a platform. ஒரு பிளாட்ஃபார்ம் அமைத்து அதிலே ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்து வைப்பார்கள். they will make a platform and keep a big vessel in that ஒரு platform. அழகான சுத்தமான பாத்திரம். A beautiful clean vessel. அந்த பாத்திரத்தில்
ஒவ்வொரு நாளும் காலையிலே தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றுவார்கள். Every day morning they will pour water into that vessel. இங்கே நான் வர்ற வழியிலே பார்த்த நிறைய இடங்கள்ல டேங்க் வைத்திருக்கிறார்கள். குடிநீர் குடிப்பதற்கு அள்ளி கொண்டு போவது போல அந்த தொட்டியை, அந்த அழகான பாத்திரத்தை கொண்டு வந்து வைத்து ஒவ்வொரு நாளும் காலையிலே தண்ணீரை நிரப்பார்கள். Just like we have water tanks in this place, they had a tank and they will fill with water every day. அந்த பட்டணத்துக்கு வரும்பொழுது ஒரு சைன் போர்ட் கண்டு அவர்கள் அறிந்து கொள்வார்கள், இந்த இடத்திலே ஒரு தொட்டி இருக்கிறது, ஒரு பாத்திரம் இருக்கிறது, அங்கே போய் தண்ணீர் குடிக்கலாம். So when the tourists come, they will learn through a signboard that there is a vessel filled with drinking water. யாரோடும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நேராக வந்து அந்த பாத்திரத்திலே இருந்து தண்ணீரை அள்ளி குடித்து கொண்டு போய் விடுவார்கள். They don't have to ask anybody, they will just come straight and drink water and பவுல் சொல்லுகிறார், அந்த பாத்திரம் தான் நீ. Paul says, you are that vessel. அந்த கிருபா பாத்திரம் நீதான் மகளே, மகனே. My dear son and daughter, you are the vessel of கர்த்தர் mercy. உன்னை ரட்சித்து உன்னிலே பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி இருக்கிறார். The Lord has saved you and filled you with His Holy Spirit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரியை பார்த்து சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு தாகம் உண்டாகாது என்று. The Lord Jesus looked at the Samaritan women and said, those who drink this water will never thirst. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் மேல் அந்த தண்ணீரை ஊற்றினார். In Acts chapter 2, the Lord poured that water on His disciples. ஆகவே கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்கள் மேல் அந்த ஜீவ தண்ணீரை ஊற்றி உங்களை அங்கங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறார். That's how the Lord has saved you and poured His water and kept you in different places. உங்களிலே இருந்துதான் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் தாகம் தீர்த்து கொள்ளுகிறார்கள். So only through you, people around you will drink. சகோதரனே, நீதான் கிருபா பாத்திரம். You are the vessel of mercy. இந்த கிருபா பாத்திரத்தில் From this vessel of mercy, ஒவ்வொரு நாளும் புதிய தண்ணீர் வார்ப்பார்கள். Lord will pour new water every day. காலையிலே கர்த்தர் புதிய கிருபையினால் நிரப்புகிறாரே, அந்த கிருபையினால் நிரப்பப்பட்ட நீ புதிய தண்ணீரை இன்று காலையிலே பெற்றுக்கொண்டிருக்கிறாயா? As the Lord fills you with new mercy every day, are you filled with that water? இரண்டாவது, இந்த தண்ணீர் ருசியான தண்ணீராக இருக்குமா? Secondly, the water will be very sweet. இன்றைக்கு ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு ஹோட்டலை பார்த்தேன், நியூ ருசி ஹோட்டல். As I was entering the church, I saw a hotel with a name New எனக்கு Rusi. ஆசையா இருக்கு, அதுல போய் ஒரு தோசை சாப்பிட்டு பார்க்க, இது நியூ ருசியா இல்லாட்டி ஓல்ட் ருசியா. I wanted to taste the dosa and see if it is old or new Rusi. ஆனால் இயேசு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னிலே இருக்கிற தண்ணீர் வந்து பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீர் ருசியானது என்று சொல்லுகிறார். The Lord says the water is filled you with every day is a new and sweet. மூன்றாவது, இந்த கிருபா பாத்திரத்திலே இருக்கிற தண்ணீரை இலவசமாக யாரும் குடிக்கலாம். Thirdly, the water is free for everybody. மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னார். Matthew 19 says, freely you have received, freely give. ஆகவே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வரங்களோ எதுவா இருந்தாலும் அதுக்கு பணம் இல்ல, எல்லாம் இலவசமாக தான். So whatever gifts the Lord has given me, it's free and there is no money for that. கடைசியாக நாலாவது, Fourthly, இந்த தண்ணீர் எல்லாருக்கும் உரியது. this water is for everybody. இது தமிழர்களுக்கு மட்டுமல்ல, It's not only for Tamilians, இது எல்லாருக்கும் உரியது. it's for everybody. ஆகவே இன்று காலையிலே அன்பு பிள்ளைகளை யாவரும் எழும்பி நிற்போமா? So in the morning, will you all please get up? ஐயோ, ஏன் எனக்கு இந்த தொல்லை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் என்று கலங்குகிறாயா? Are you worried? Why this suffering for me? நீ ஒரு கிருபா பாத்திரம். You are a vessel of mercy. கர்த்தர் உன்மேல் ஊற்றி இருக்கிற அந்த தண்ணீர் இருக்கிறதே, அது புதிதானது. The water that the Lord has filled you, it is new. இரண்டாவது, அது ருசியானது. Secondly, it's tasty. அது இலவசமானது. Thirdly, it's free. மூன்றாவது, அது எல்லாருக்கும் உரியது. Fourthly, it is for everybody. உனக்குள்ளே மட்டும் வைத்திருக்காதே. So don't keep it for yourself. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, Lift your hands and நான் tell the, இருக்கிற இடத்தில் ஒரு கிருபா பாத்திரமாக வாழ எனக்கு கிருபை தாருங்கன்னு கேளுங்க. let me be a vessel of glory for you. கேளுங்க. சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி. Heavenly Father, we thank you for this beautiful morning. பாவியாய் இருந்த என்னை ரட்சித்து ஒரு கிருபா பாத்திரமாக மாற்றி இருக்கிறதுக்காக நன்றி. Lord, even though I was a sinner, you saved me and made me a vessel of mercy. ஆண்டவரே, நான் எதையெல்லாம் பெற்றுக்கொண்டேனோ அதை எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாருங்க. Lord, give me the grace to give whatever I have received from you to give. எல்லாருக்காகவும்
நான் எப்பொழுதும் ருசியுள்ளவனாக வாழ கிருபை தாருங்க. Enable me to live as a sweet person for everybody. என்னை எடுங்க, என்னை பயன்படுத்துங்க. Use me, Lord. இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்ட யாராவது கவலையோடு கண்ணீரோடு இருப்பார்களா இருந்தால் அவர்களோடு பேசுங்கள் ஆண்டவரே. Lord, speak to the person who has heard this word and in sorrow. ஆசீர்வதியுங்க. Bless them, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். In Jesus' name I pray. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Let's clap our hands and praise Him. ஹalleluya. 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 ஒரு கிருபா பாத்திரமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். The Lord has kept us as a vessel of mercy. ஹalleluya. ஹalleluya. ஆமென். நல்ல வார்த்தையை நம்ம கேட்டோம். We heard a good word. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் நிச்சயமா உங்க கூட பேசி இருக்கிறாரு. I know definitely Lord has spoken to you. ஹalleluya. ஹalleluya. வேதனையோடு துக்கத்தோடு வந்து நிற்கிற நீங்க வேதனையோடு திரும்புவதில்ல. கர்த்தர் உங்களை ஹalleluya ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். Even though you may be in sorrow, but Lord won't leave you. He will make you into a blessing. ஆண்டவரே, வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் தலைகீழா நடக்குது என்று சொல்லி நினைக்காதீங்க. Don't cry that everything is happening upside down. Glory and blessing. சுவையுள்ள பாத்திரமாய் ஹalleluya. பழைய திராட்சை ரசம் அல்ல, புதிய திராட்சை ரசம், சுவையுள்ள ரசமாய், சுவையுள்ள பாத்திரமாய், நல்ல வாசனை வீசுகிற பாத்திரமாய், ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் எதிர்காலத்தை மாற்றுவது நிச்சயம், உறுதி. கர்த்தர் செய்வார். அதை You won't remain an old wine, but Lord will make you into a sweet smelling and beautiful wine for you and for your family. ஹalleluya. சுவை குறைந்த திராட்சரசமா நீங்க இருக்க மாட்டீங்க. சுவை மிகுந்த திராட்சரசமாய் கர்த்தர் உங்களை மாற்ற போறார். You won't be a tasteless wine, but you will be a very sweet wine. உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியம் எல்லாமே சுவையான காரியங்களை தான் கர்த்தர் செய்வார். Everything that will happen in your life will be like a sweet wine. ஹalleluya. Hallelujah. பழைய காரியத்தை அல்ல, கர்த்தர் உங்க கையில கொடுக்கிறது எல்லாமே புதுசு. It's not the old thing that Lord is giving you, but He's going to give everything new. கர்த்தர் இந்த நாள்ல உங்க கூட தீர்க்க தரிசனமாவே பேசியிருக்கிறாரு. The Lord has spoken to you prophetically. விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. புதிய காரியம், புதிய காரியம். ஹalleluya. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, புதிய காரியத்தை தாங்க ஆண்டவரே. Ask the Lord, Lord, give me a new thing today. ஹalleluya. பழச கேட்காதீங்க, பழச கேட்காதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய நன்மைகளை செய்யறாரு. Don't ask for old things. Lord is doing new things in your life. ஆராய்ந்து பார்க்க முடியாத புதிய காரியங்களை, பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உங்க நடுவில் இருக்கிறாரு. மறந்துடாதீங்க, அவர் கைவிடவே மாட்டாரு. The Lord who does great things without measure will never let you down. ஹalleluya. ஹalleluya. நல்ல வார்த்தைக்காக ஆண்டவர்ட்ட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி. Let's thank the Lord for the great good message He given us. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளா